வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நியூஸ் 1. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்களை ஒருங்கிணைக்க வசதியாக 23 மாவட்டங்களில் திறனகங்கள், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் நான் முதல்வன் திட்டம் தொடர்பான சில முன்னெடுப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளன. இத்திட்டங்களை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இப்போ இந்த செய்தியிலிருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு யூஸ் ஆகக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்ப்போம். முதலாவது, நான் முதல்வன் உள்ளிட்ட முக்கியமான திறன் மேம்பாட்டு திட்டங்கள், அதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இரண்டாவது, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள். மூன்றாவது, கான்செப்சுவல் ஏரியா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இது போல இன்னும் சில கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த டாபிக் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸோட 5th யூனிட்டான தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும், மெயின்ஸ்ல ஜிஎஸ் 3rd பேப்பரோட லாஸ்ட் யூனிட்லையும், சம்டைம்ஸ் ஜிஎஸ் 1st பேப்பர்ல சோஷியல் இஷ்யூ ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் ஏரியாலையும் கவர் ஆகும். இப்போ டீட்டெயிலா இந்த நியூஸோட அனாலிசிஸ் பார்க்கலாமா? இன்றைய உலகத்துல ஒரு நாட்டோட வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது இயற்கை வளங்கள் மட்டும் இல்ல, மனித வளமும் தான். ஆனா மக்கள் கிட்ட, குறிப்பா யூத்ஸ் கிட்ட ஸ்கில்ஸ் இருந்தாதான் ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது மனித வளம் வளரும். அது அப்படியே கண்ட்ரியோட சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டா மாறும். இந்தியாவில் ஒரு பெரிய சவால் என்னன்னா, யூத் பாப்புலேஷன் அதிகம், ஆனா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் குறைவு. இதனாலதான் மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை செயல்படுத்துகின்றன. இந்திய அளவில் ஸ்கில் இந்தியா மிஷன், பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம், பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா போன்ற திட்டங்களும், தமிழ்நாடு அளவில் நான் முதல்வன் ஸ்கீம், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிஎன்எஸ்டிசி உருவாக்கம் போன்ற திட்டங்களும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகின்றன. நல்ல திறன் மிக்கவர்களாக தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்கி அதன் மூலமா அவங்க கால் பதிக்கிற எல்லா துறையிலையும் அவங்கள முதல்வர்களா மாத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை மையமா வச்சு தமிழ்நாடு அரசு உருவாக்கினதுதான் நான் முதல்வன் திட்டம். இப்போ இந்த திட்டம் பத்தி டீட்டெயிலா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் 1, 2022. இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ற அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிஎன்எஸ்டிசி. இந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தொடர்பான தகவல்களை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். இப்போ இந்த ஸ்கீமோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் பத்தி சொல்றேன். நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் யாருக்கானது? இந்த ஸ்கீமோட டார்கெட் பெனிஃபிஷியரிஸ் தமிழ்நாட்டு இளைஞர்கள், குறிப்பா பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பட்டப்படிப்பு முடிச்சவங்களும் இந்த திட்டத்தினால பயன்பெற முடியும். இந்த திட்டத்தினால பயனடைஞ்ச மாணவர்கள் எண்ணிக்கை 41.3 லட்சம் மற்றும் ஆசிரியர்கள் 1 லட்சம். நேரடியா வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் எண்ணிக்கை மட்டும் 3 லட்சத்துக்கும் மேல. Why is this scheme needed? இந்த திட்டம் ஏன் தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஸ்கில் கேப் ப்ராப்ளம். இந்தியாவில் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில் இல்லை. இதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது. இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் கேப். காலேஜ்ல படிக்கிற சிலபஸ் இண்டஸ்ட்ரி ரெக்வயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகாது. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஜாபுக்கு ரெடி ஆக மாட்டாங்க. ஃபியூச்சர் எக்கானமி. இப்போ உலகம் ஷிஃப்ட் ஆகுது. ஏஐ, டேட்டா சயின்ஸ், ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் எக்கானமி, இந்த துறைகள்ல ஸ்கில் இருந்தாதான் ஃபியூச்சர்ல ஜாப்ஸ் கிடைக்கும். இதை கருத்துல கொண்டுதான் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ஸ்கீம்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன? இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு பல சர்வீசஸ் வழங்கப்படுது. கரியர் கைடன்ஸ். மாணவர்கள் எந்த கோர்ஸ் படிக்கணும், எந்த கரியர் தேர்வு செய்யணும்ன்ற கைடன்ஸ் வழங்கப்படுது. ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோடிங், ஏஐ, டேட்டா சயின்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் போன்ற ட்ரைனிங் கொடுக்கப்படுது. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங். இந்த திட்டத்தின் மூலம் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி,
அண்ட் பேங்கிங் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் சப்போர்ட் வழங்கப்படுது. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு நிதி உதவியும் இருக்கு. இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், பல பிரைவேட் கம்பெனிஸ் இந்த திட்டத்துல பார்ட்னரா இருக்குது. இதன் மூலமா இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் வாய்ப்புகள் கிடைக்குது. அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம் பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிஎன்எஸ்டிசி 2013 நிறுவப்பட்டுச்சு. இதனுடைய நோக்கம் ஸ்கில் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். இந்த அமைப்பு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இந்த திட்டம் மட்டும் இல்லாம பெண்கள் மேம்பாட்டிற்கான வேறு சில திட்டங்களையும் இந்த அமைப்பு செயல்படுத்துது. இப்போ ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் என்னன்னு பார்க்கலாம். சமீபத்துல 23 மாவட்டங்கள்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த திறன் மையங்களின் முக்கிய நோக்கம் மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப திறன்களை கற்பித்தல், வேலைவாய்ப்புக்கான திறன்களை வளர்த்தல், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து பயிற்சி வழங்குதல். இப்போ ஃபைனலா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நான் முதல்வன் ஸ்கீம். இந்த திட்டம் தமிழ்நாட்டோட வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்குது. எம்ப்ளாயபிலிட்டி இன்க்ரீஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஜாபுக்கு ரெடி ஆகிறாங்க. இண்டஸ்ட்ரியல் growth, இண்டஸ்ட்ரிக்கு ஸ்கில்டு மேன் பவர் கிடைக்குது. யூத் எம்பவர்மெண்ட், இளைஞர்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. தமிழ்நாடு ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் மாடல் அடிப்படையில வளர்ச்சி அடையுது. கிரிட்டிசிசம், சேலஞ்சஸ், அனலிட்டிக்கல் வியூ. எந்த திட்டத்துக்கும் சில சேலஞ்சஸ் இருக்கும். ரூரல் ஆக்சஸ், கிராமப்புற மாணவர்களுக்கு ட்ரைனிங் ஆக்சசிபிலிட்டி இன்னும் அதிகரிக்க வேணும். இண்டஸ்ட்ரி அலைன்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், இண்டஸ்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகணும். அவேர்னஸ், பல மாணவர்களுக்கு இந்த திட்டம் பத்தி அவேர்னஸ் குறைவா இருக்கு. இந்த திட்டத்தை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு ஸ்கில் சென்டர்ஸை அதிகரிக்க வேணும். ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் அதிகரிக்கணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸை பார்க்கலாம். இந்த 2025 Group 1 Prelims கொஸ்டினை பாருங்களேன். Which of the following statement or statements are correct about Tamil Pudalvan scheme? 1. Launched on October 2024. 2. Improve the financial status of all male students studying in government school after school education. 3. Monthly financial assistance of 1000 rupees. A. 1 only. B. 1 and 2 only. C. 2 and 3 only. D. 1 and 3 only. முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. 1. அக்டோபர் 2024 தொடங்கப்பட்டது. 2. பள்ளி படிப்புக்கு பிந்தைய அரசு பள்ளி மாணவர்களின் மேற்படிப்புக்கு தேவையான நிதி நிலைமையை மேம்படுத்துகிறது. 3. மாத நிதி உதவியாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. A 1 மட்டும், B 1 மற்றும் 2 மட்டும், C 2 மற்றும் 3 மட்டும், D 1 மற்றும் 3 மட்டும். சரியான விடை 2 மற்றும் 3 மட்டும். இந்த கொஸ்டின் மாடல்ல நாம இன்னைக்கு பார்த்த திட்டங்களையும் ஃபேக்சுவலா கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. அசர்ஷன் A. திறனறி தேர்வு திட்டம் was launched in the year 2023. Reason R. To encourage the government school students to pursue higher education in premier institutions. A. A is true, but R is false. B. Both A and R are true. R is the correct explanation of A. C. A is false. R is true. D. Both A and R are true, but R is not the correct explanation of A. கூற்று A. 2023 திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம், அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. A. A சரி, ஆனால் R தவறு. B. A மற்றும் R இரண்டும் சரி, R என்பது A இன் சரியான விளக்கம். C. A தவறு, R சரி. D. A மற்றும் R இரண்டும் சரி, ஆனால் R என்பது A இன் சரியான விளக்கம் இல்லை. இதற்கான சரியான விடை A and R இரண்டுமே சரி. R is the correct explanation of A. இந்த கொஸ்டின் மாடல்ல நாம இன்னைக்கு பார்த்த திட்டங்களையும் கான்செப்சுவல் அண்ட் அனாலிட்டிக்கலா கேட்கலாம். ஃபைனலா இந்த கொஸ்டின்ஸை பாருங்களேன். சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான அறிக்கையை தேர்வு செய்க. தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் 2022 provides
தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் 2022 வழங்குவது 1. Financial assistance to the girls. மாணவிகளுக்கு நிதி உதவி. 2. Financial assistance to the boys and girls. மாணவர் மாணவியருக்கு நிதி உதவி. 3. Financial assistance to the third gender. மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு நிதி உதவி. 4. Financial assistance to the parents. பெற்றோருக்கு நிதி உதவி. A 1 and 4, B 2 and 4, C 1 only, D 2 only. இதற்கான சரியான விடை C 1 மட்டும் சரியான விடை. சேம் நாம பார்த்த நான் முதல்வன் திட்டத்தோட சேவைகள், நோக்கங்கள், இதை பத்தி கூட இதே மாதிரி கேட்கலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ 2025 மெயின்ஸ்ல கேட்ட இந்த கொஸ்டினை பாருங்க. உலகின் திறன் தலைநகரமாக இந்தியா மாறி வருகிறது. இந்த இலக்கை அடைவதற்கு எடுக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கைகள் பற்றி விரிவாக கூறுங்கள். India is becoming the skill capital of the world. Elaborate the important measures taken towards meeting this goal. நான் சொன்ன மாதிரியே ஃபேக்சுவல் ஏரியா எல்லாம் தாண்டி அனாலிட்டிக்கலா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல இந்தியாவுக்கு தமிழ்நாடுன்னு ரீப்ளேஸ் பண்ணி கூட கேட்கலாம். பட் அனாலிட்டிக்கலி ஆன்சர் பண்ணணும். நல்லா படிங்க. இந்த வருஷம் கண்டிப்பா இந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்கள்ல இருந்து இந்த வருஷம் குரூப் 2 மெயின்ஸ்ல கேள்விகள் வந்திருக்கு. அதனால நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து உன்னிப்பா கவனிங்க. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டயும் இந்த வீடியோஸ் பத்தி எடுத்து சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு வெராண்டா ஐஏஎஸ் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு பயனுள்ள காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.